காவிரி விவகாரம் தொடர்பாக திமுக தலைமையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கப் போவது இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தற்பொழுது அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவிடம் விரிவாக கேட்கலாம். லாவண்யா, வணக்கம். தற்பொழுது திமுக சார்பில் நடத்தக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்கப் போவதில்லை அறிவிச்சிருக்காங்க. என்ன காரணத்திற்காக இவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள்? காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானத்தை மத்திய அரசிற்கு அனுப்ப வேண்டும் என்று திமுக ஏற்கனவே முடிவெடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் திமுக சார்பில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாக கூட்டம் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி ஏற்கனவே பங்கேற்காது என்று அறிவித்திருக்கிறது. ஆனால் மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி செல்லக்கூடிய வகையில் காவிரி நீர் தொடர்பான இந்த விவகாரம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் பங்கேற்க வேண்டும். இது தொடர்பாக அனைத்து மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து இது தொடர்பாக பேசுவதாகவும் அதன் பின்னர் முடிவு அறிவிக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோரை சந்தித்து இது தொடர்பாக ஆலோசித்தார். அது மட்டும் இல்லாமல் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோவையும் நேரில் சந்தித்து திருமாவளவன் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் இன்று காலை திருமாவளவன் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் காவிரி விவகாரம் தொடர்பாக நடைபெறக்கூடிய அந்த அழைப்புதல், திமுக அனுப்பிய அழைப்புதலை ஏற்றிருக்கிறோம். ஆனால் தங்களால் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது என்பது போன்ற ஒரு கடிதத்தை அவர் திமுகவுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் அனுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி மக்கள் நல கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மக்கள் நல கூட்டணி எடுத்திருக்கக்கூடிய முடிவிற்கு விடுதலை சிறுத்தை கட்சி கட்டுப்பட்டு இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மனோஜ், லாவண்யா, தற்பொழுது மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் கண்டிப்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கவே விரும்பியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடுக்காகத்தான் நாங்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வலியுறுத்தி அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்காரு. ஸோ இது எதை காட்டுகிறது லாவண்யா? அதாவது மக்கள் நல கூட்டணியை பொறுத்த வரையில் தேர்தலுக்கு முன்பாகவே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தது. அது தேர்தல் காலத்தில் அந்த ஒரு கூட்டமைப்பு என்பது கூட்டணியாக மாற்றம் பெற்றது. இந்த நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அவர்கள் பேரணி, அதாவது காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் பேரணி நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் நல கூட்டணி முன்னெடுத்து காவிரி விவகாரம் தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது திமுகவினர் கூட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதாவது இது திமுகவுடைய தோழமை கட்சிகள் பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஏற்கனவே ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் பொறுத்தவரையில் எந்த விதமான தாக்கத்தையும் இது ஏற்படுத்த போவதில்லை என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக, பாமக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு இவர்கள் திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் திமுகவுடைய தோழமை கட்சிகள் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தான் பிரதான கட்சிகளாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே மக்கள் நல கூட்டணியினர் பங்கேற்கவில்லை என்று ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் அவர்கள் காவிரி விவகாரம் தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து நடத்தி இருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணி சார்பில் கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கூட திமுக சார்பில் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில் திமுக நடத்தி இருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி சார்பாக யாரும் பங்கேற்கவில்லை என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேசும்போதே இந்த மக்கள் நல கூட்டணியின் இந்த முடிவு தொடர்பாக ஆலோசிக்கப்படும், மற்ற தலைவர்களுடன் ஆலோசித்து அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் என்றே குறிப்பிட்டிருந்தார். மனோஜ், லாவண்யா, திமுக சார்பில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்காதது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா?
அதாவது தாக்கத்தை பொறுத்தவரையில் அதாவது திமுக வந்து நடத்தக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக காவிரி விவகாரம் தொடர்பாகவும் காவிரியில் வந்து நீரை திறந்து விடுவதற்கு கர்நாடக அரசு மறுத்து வருகிறது. இது தொடர்பான ஒரு அனைத்து கட்சி கூட்டமாகவே தான் வந்து இது பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் விசிக அதே போன்று மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய இதர கட்சிகள் வந்து பங்கேற்காதது வந்து பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் டெல்டா பகுதிகளை பொறுத்தவரையில் அதிக அளவில் கம்யூனிஸ்டுகள் வந்து அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாக பார்க்கப்படுகிறது. எனவே விவசாயிகள் வந்து பெருமக்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாய அணி பங்கேற்றிருந்தால் இது தொடர்பாக வந்து பல்வேறு முடிவுகள் வந்து விவாதிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. ஆனால் வந்து இன்று வந்து இந்த கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணியுடைய அங்கமாக எந்த ஒரு பிரதிநிதிகளும் பங்கேற்காது. இது ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் வந்து 3 கட்சிகள் மட்டுமே வந்து பங்கேற்றிருப்பது வந்து எந்த விதமான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது. இருந்த போதிலும் எதிர்கட்சியுடைய இந்த தீர்மானம் வந்து எந்த அளவிற்கு வந்து மத்திய தலைமை வந்து ஏற்கும் என்பதை வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மனோஜ், நிச்சயமாக லாவண்யா, திமுக தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த பிரதான கட்சிகள் தான் பங்கேற்று இருக்கின்றன. மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்து இருக்கிறது. ஆகவே இது வந்து திமுகவினுடைய இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த இந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னடைவாக நம்ம கருதலாமா, அல்லது இந்த அனைத்து கட்சி கூட்டம் வெற்றி பெறும் என்று நினைக்கலாமா? இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றி சொல்லுங்க. அது திமுக சார்பில் வந்து நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பாக வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக இது வந்து திமுகவுடைய சுய லாபத்திற்காக நடைபெறும் கூட்டம் என்பது போன்ற ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுகிறது. இருந்த போதிலும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி என்ற முறையில் அதே போன்று திமுகவுடைய அதாவது டெல்டா மாவட்டங்களில் திமுகவிற்கு வந்து அதிக செல்வாக்கு இருக்கிறது. எனவே இது தொடர்பான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவு வந்து காவிரி விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவிலும் வந்து இந்த தீர்மானத்தை வந்து அவர்கள் கணக்கில் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே வந்து இந்த கூட்டம் வந்து நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் வந்து பல்வேறு விமர்சனங்களை வந்து முன்வைத்து இருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக கர்நாடகத்தில் வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டப்பட்ட போது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை வந்து அவர்கள் நிராகரிக்க வேண்டும் என்பதற்காகவும், அது மட்டும் இல்லாமல் அதனை வந்து காங்கிரஸ் மட்டும் நிராகரித்தால் கர்நாடகத்தில் வந்து ஏதேனும் சிக்கல் ஏற்படும் என்பதற்காகவே அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டினார்கள் என்பது போன்ற ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்புகளை வந்து பல்வேறு நிலையில் வந்து வழங்கி வந்ததாகவும், அதே போன்று தமிழகத்திற்கும் நீர் தர வேண்டும் என்பதை வந்து உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. எனவே தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கான தேவை இல்லை என்பது போன்று வந்து ஆளும் கட்சியின் தரப்பில் வந்து கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திமுகவினருடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய தீர்மானங்கள் வந்து மத்திய தலைமைக்கு அனுப்பப்பட்டு, இதாவது மத்திய அரசு வந்து அதாவது காவிரி விவகாரம் தொடர்பாக ஏதேனும் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் திமுகவுடைய தீர்மானத்தை வந்து கருத்தில் கொள்வார்கள் என்பது போன்ற ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் வந்து முடிவெடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அனைத்துமே வந்து மத்திய தலைமைக்கு வந்து எடுத்து சொல்லும் பொழுது வந்து பல்வேறு வலியுறுத்தல்களையும் வந்து திமுகவினர் வந்து முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மனோஜ், லாவண்யா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்காதது தொடர்பாக ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், மக்கள் நல கூட்டணி தலைவர்களோடு சேர்ந்து செய்த அந்த ஆலோசனையினால் தான் எங்களால் பங்கேற்க இயலவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கவே விரும்பி இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வலியுறுத்தி இருந்ததாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டத்தில் பங்கேற்க விரும்பி இருந்ததாகவும், ஆனால் மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்களுடைய அந்த கட்டாய பேரில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருவேளை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க முடியாமல் போய்விட்டது என்ற ஒரு நிலைப்பாட்டை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து இன்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது என்னவென்றால், மக்கள் நல கூட்டணி தலைவர்களுடன் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதாவது திமுக நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும், அந்த ஆலோசனையின் அடிப்படையில் மக்கள் நல கூட்டணியில் விசிக ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த கூட்டத்தில் வந்து தங்களால் பங்கேற்க முடியவில்லை, ஒருமித்த கருத்து வந்து எழவில்லை என்பதற்காகவே வந்து இந்த கூட்டத்தை வந்து தாங்கள் புறக்கணிப்பதாக இந்த கடிதத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து பல்வேறு நிலையில் வந்து போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள் காவேரி விவகாரம் தொடர்பாக. ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்தவரையில் திமுக சார்பில் வந்து இது
தங்களுடைய லாபத்திற்காக வந்து நடைபெற கூட்டமாகவே வந்து மக்கள் நல கூட்டணியினர் வந்து பல்வேறு விமர்சனங்களை வந்து முன்வைத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய ஆட்சி காலத்திலும் அதே போன்று திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது என்ன மாதிரியான நடவடிக்கை வந்து திமுக ஆட்சி வந்து எடுத்திருந்தது என்பது போன்ற ஒரு கேள்வினையும் வந்து அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். தொடர்ச்சியாக வந்து திமுக வந்து பல ஆண்டுகளாக வந்து தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த போதிலும் காவிரி விவகாரம் தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் வந்து திமுக மேற்கொள்ளாது ஏன் என்பது தொடர்பாகவும் வந்து பல்வேறு கேள்வினை வந்து மக்கள் நல கூட்டணியினர் வந்து முன்வைத்திருந்தார்கள். இது தொடர்பான ஆலோசனையும் வந்து நேற்று வந்து நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையாக வைத்தே வந்து இது போன்ற ஒரு கடிதத்தை வந்து திருமாவளவன் ஸ்டாலினுக்கு வந்து எழுதியிருக்கிறார். மனோஜ், நிச்சயமாக லாவண்யா, திமுகவினுடைய சார்பில் இன்னைக்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த காவிரி விவகாரம் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க முடியாதது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஸ்டாலினுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதம் தொடர்பாகவும் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாகவும் நேரடியில் வந்து களத்திலிருந்து விரிவான தகவல்கள் கொடுத்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.